நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி French hearts. இது ஒரு French pastry. இத Palmier cookiesனுவாங்க. Palmierனா Frenchல palm treeயோடைய அந்த லீஃப் ஷேப்ல இருக்கிறதுனால இத Palmier cookieன்றாங்க. ஒரு சிலர் இதை elephant ear அப்படின்னு கூட, இதுக்கு நிறைய பேர் இருக்கு, விதவிதமா சொல்றாங்க. ஒரு அதோட ஷேப்பை வச்சு butterfly cookiesனு சொல்றாங்க. நம்ம இந்தியால இது little heartsனு ஒரு பேஸ்ட்ரிஸ் வந்துச்சு முன்னாடி. இப்போ இருக்கான்னு தெரியல. வாங்க இனி இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நமக்கு பேஸ் இந்த பேஸ்ட்ரி ஷீட் வேணும். இந்த பேஸ்ட்ரி ஷீட் இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஹோம்மேட் பேஸ்ட்ரி ஷீட். இந்த ஹோம்மேட் பேஸ்ட்ரி ஷீட் நம்ம பஃப் செய்வோம் இல்லையா, அந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட் தான். அந்த பஃப் ஷீட்ஸ் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்றதுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னுடைய சிக்கன் பஃப்ஸ் வீடியோவில் இருக்குது. ஸோ அதனுடைய அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். அதில் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் உங்களுக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெடிமேட் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் கூட விற்கிறாங்க. சென்னையில் இந்த மாதிரி ரெடிமேட் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் எங்கே விற்கிறாங்க, எந்தெந்த கடைகளில் கிடைக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஐடியா இல்லை. ஆனால் யூஎஸில் எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும். லக்கி, சேஃப்வே, வால்மார்ட், ஃபுட் மேக்ஸ், இந்த மாதிரி எல்லா கடையும், ஸ்மார்ட் அண்ட் ஃபைனல், இந்த மாதிரி எல்லா கடையிலும் எந்த க்ராசரி ஸ்டோர் போனீங்கனாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஐஸ்கிரீம், ஃப்ரோசன் பீட்சாஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஐலில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இந்த பிராண்ட் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது நல்லாவும் இருக்கும். பெப்பரிட்ஜ் ஃபார்ம் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷீட்டுக்குள்ளே ஷெல்ஸும் இருக்கும். அந்த ஷெல்ஸ் வாங்கிடாதீங்க, இந்த மாதிரி ஷீட்ஸ் பார்த்து வாங்குங்க. இதே கம்பெனியில் இதுவும் இருக்கும், ஷெல்ஸ்னும் இருக்கும். ஷெல்ஸ் நமக்கு வேண்டாம், இந்த ரெசிபிக்கு ஷெல்ஸ் வேண்டாம். ஷீட்ஸ், இந்த ஷீட்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 2 ஷீட் இருக்கும். இந்த ஷீட் மட்டும் நமக்கு ஒன்றில் வீட்டில் ஹோம்மேட் ஷீட்ஸ் இருக்கணும், இல்லை இந்த மாதிரி ஸ்டோர் பாட் ஷீட்ஸ். இந்த 2 ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த குக்கி பண்ணுறது சூப்பர் ஈஸி. வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோலிங் பின்னால் அதை கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இனி இதுக்கு மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. ரொம்ப லைட்டாக போதும், நிறைய வேணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு அரை டீஸ்பூன் பட்டரை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஷீட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒரு பவுலில் சின்னமன் பவுடரும், இந்த சின்னமன் பவுடர் கூட கொஞ்சம் சீனி, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சின்னமன் சுகர் ரெடி பண்ணிடுங்க. உங்களுக்கு சின்னமன் அந்த பட்டைப்பொடி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா சின்னமன் பவுடர் நீங்கள் போட வேண்டாம். வெறும் பிளெயின் சுகரே நீங்கள் இந்த ஷீட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். பட்டர் எதுக்கு போட்டிருக்கோன்னா அந்த சீனி நல்லா பிடிக்காது, ஒரு க்ளூ மாதிரி இருக்கும். ஏன்னா ஷீட் ட்ரையாக இருக்கும். ட்ரை ஷீட் மேலே நம்ம சீனி போட்டோன்னா ஒட்டி பிடிக்காது இல்லை, அதுக்காக பட்டர் வந்து ஒரு க்ளூ மாதிரி பிடிக்கிறதுக்காக நம்ம அந்த பட்டரை போடுறோம். நல்ல தாராளமாக போடுங்க சீனி. ஏன்னா நமக்கு ஷீட்டில் இனிப்பு இருக்காது, பேஸ்ட்ரி ஷீட்டில் எந்த ஸ்வீட்னர் எதுவுமே கிடையாது. நம்ம போடுற இந்த சுகரில் தான் இருந்து அந்த குக்கிக்கு இனிப்பு வரும். ஸோ அதனால இனிப்பு நல்லா தாராளமாக போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஷீட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, இனி நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஃபோல்ட். அதை மறுபடியும் இன்னொரு செகண்ட் ஃபோல்டும் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும் செகண்ட் ஃபோல்ட் கொண்டு வந்துட்டு இப்போ இனி இதுக்கு மேலே லைட்டாக ஒரு எக் வாஷ் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டானா விட்டுடுங்க. இப்போ இதை மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம அந்த எக் வாஷ் போட்டதுனால அது நல்ல க்ளூ மாதிரி ஒட்டிக்கும். இனி இதை என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் நல்லா செட் ஆகணும், ஃபர்மாக இருக்கணும். அதுக்காக நம்ம இதில் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம். ஒரு 20 நிமிஷம் வைங்க. இதே மாதிரி இப்போ அடுத்த ஷீட்டையும் லைட்டாக பட்டர் போட்டுட்டு மேலே சீனி தூவிக்கோங்க. தூவிட்டு இதே மாதிரி 3 தடவை ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த 2 ஷீட்டையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 20 நிமிஷம் வைக்க போகிறோம். இப்போ நான் இந்த 2 ஷீட்டையும் ஃப்ரிட்ஜில் 20 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. இனி இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட போகிறோம். ஒரு அரை இன்ச் ஸ்லைஸ்க்கு திக்னஸ் உள்ள ஸ்லைஸ் ஆட்ட நம்ம வெட்ட போகிறோம். இந்த ஒரு ஸ்லைஸும் தான் நமக்கு குக்கியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். 20 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் எதுக்காக வச்சோம்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹார்டாக வசதியாக இருக்கும். இல்லைனா இந்த கத்தியில் ஒரு மாதிரி குழக்குழன்னு இருந்தால் நமக்கு வெட்ட முடியாது. ஸோ அது நல்ல செட் ஆகுறது, நல்ல ஃபர்மாக இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வெட்டின ஒரு துண்டையும்
இந்த மாதிரி ஒரு குக்கி ட்ரேல கீழே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வரிசையா இந்த மாதிரி அடுக்குங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வைக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். பேக் ஆகும்போது கொஞ்சம் அது சைஸ் பெருசாகும். ஸோ அதனால கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு இந்த மாதிரி வரிசையா அடுக்கிட்டு வாங்க. இப்போ இந்த குக்கியில் இனிப்பு அளவாக தான் இருக்கும், மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய சீனி வேணும், சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, நிறைய இனிப்பு வேணும் அப்படின்னா இந்த ஒரு துண்டையும் குக்கி ட்ரேயில் அடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு பவுலில் சீனியில் 2 பக்கமும் முக்கிட்டு அதுக்கப்புறம் அடுக்கி வைங்க. இந்த மாதிரி ட்ரேயில் சீனியில் முக்கிட்டு அடுக்கி வச்சா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் இருக்கும். இப்போ உள்ளது வந்து மீடியமான இனிப்பாக தான் இருக்கும். இனி இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா ஒரு லைட் எக் வாஷ் போட்டுக்கலாம். எக் வாஷ்ன்றது வெறும் முட்டையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வைக்கிறது, டைல்யூட் பண்ணி தண்ணி ஊற்றி அடித்து வைக்கிறது. இப்போ வெஜிடேரியன்ஸாக இருந்தால், முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக சீனி மட்டும் கொஞ்சம் போட்டிங்கன்னா அது கேரமலைஸ் ஆகி நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது மெயின் கலர் கொடுக்கறதுக்காக தான் இந்த எக் வாஷ் நம்ம போடுறது. இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம பேக்கிங் அவனை நல்ல 450 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ப்ரீஹீட் பண்ண வச்சிடணும். இப்போ ட்ரேல எல்லாம் அடிக்கின பின்னால இந்த ட்ரேயை நம்ம 450 டிகிரி ப்ரீஹீட் ஆன அவனுக்குள்ள ஒரு 5-6 நிமிஷம் ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததும் அதை திருப்பி மறுபடியும் அதை திருப்பி நம்ம அடுத்த சைடும் போட போகிறோம். இந்த மாதிரி மேலே சுகர் கிறிஸ்டல்ஸ் வேணும்னா போடுங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் ஸ்டெப்ஸ். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம். இப்போ 450 டிகிரி ஃபாரன்ஹைட் அவனுக்குள்ள முதல்ல 5 நிமிஷம் உள்ள நான் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன். 5-6 நிமிஷம் அவ்வளோதான். அதை இனி ஒரு குக்கி நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி 5-6 நிமிஷம் உள்ள வச்சு நம்ம எடுக்க போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஸ்லைஸும் ஹார்ட் ஷேப்பில் இல்லை. ஆனால் பாருங்கள், இப்போ பேக் பண்ணோன்னா எவ்வளோ அழகாக அந்த ஒரு லேயரும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி அழகாக பார்க்குறதுக்கு குட்டி குட்டி ஹார்ட்ஸாக அழகாக இருக்குது. இனி இந்த சைடும் ஒரு 6 நிமிஷம், 5-6 நிமிஷம் நம்ம உள்ள பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மேலே சீனி வேணும்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. போட்டுட்டு பேக் பண்ணிவிட்டு திருப்பி எப்படி எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இது 2 சைடும் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டோம். அது கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த சுகர்லாம் போட்டது கேரமலைஸ் ஆகி அந்த எக் வாஷ் எல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது. இதெல்லாம் எங்கள் வீட்டில் பண்ணால் ஒரு நாள் அடுத்த நாள்லாம் இருக்காது. மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் அதை நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நல்ல அந்த ஃப்ரெஷ்னஸ் போகாமல் நல்லாயிருக்கும். இருந்துச்சுன்னா, குக்கி மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 வாரம் வரைக்கும் நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலே வச்சிடலாம். பாருங்கள், இது அடுத்த செட். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பேஸ்ட்ரி ஷீட்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட ஹோம்மேடோ இல்லை ஸ்டோர் பாட் பேஸ்ட்ரி ஷீட்ஸோ இருந்துச்சுன்னா இந்த குக்கி செய்கிறதுக்கு வெறும் 10-12 நிமிஷம், 15 நிமிஷத்துக்குள்ளே நல்ல சுட சூப்பராக ஒரு குக்கி சாப்பிட்டுடலாம் நம்ம. இது நம்ம ஊரில் எங்கெங்கே இந்த பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வாங்கலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ மற்றவங்களுக்கும் அது பார்த்து பிரயோஜனமாக இருக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய ரெசிபியை பார்த்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.